எப்படி அந்நிய பாஷை ரெண்டுல இருந்துச்சோ சுகம் கூட கண்டல பரிசுத்தானது குணமாக்கு வகத்தை விசேஷத்தை கொடுப்பா. இப்ப தண்ணி கிளாஸ் அதை எடுத்து நான் குடிக்க எப்படி தண்ணி குடிக்க எனக்கு லேஸ் தானே கஷ்டமா. அதே மாதிரி வீல் சேருக்கான எழுப்பது உங்களுக்கு சிம்பிள் ஆகும். ஆரம்பத்துல குழந்தைகளை கையை பிடிச்சோம், பொன்னால் போகணத்துல நாம கையை விட்டு அதை பிடிக்க வச்சோம். பொன்னால் போகணத்துல கையை விட்டுட்டு விரலை பிடிக்க வச்சோம். இந்த கையை பிடிச்சுக்கு வாக புள்ள என்னைக்காவது தண்ணிய தடமாக வாக புள்ள இந்த விரலை விட்டு தண்ணிய நடந்தா அம்மா அப்பாக்கு உங்களுக்கு சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் எனக்கு. நீயே வாசல வியாதி கணக்கு மண்டையில கைய வச்சு அற்புதம் நினைச்சா எனக்கு சந்தோஷம். அப்ப பாஸ்டருக்கு ஏன் தலை கொடுக்கும்? ஆசீர்வாதம். நீங்க என்கிட்ட பாஸ்டர் என்னை பிளஸ் பண்ணுங்க, வாங்கினே என்னை பிளஸ் பண்ணுங்க, அந்த பிளெஸிங் எடுக்கீங்களே தவிர என்கிட்ட அந்த பிரச்சனை ஜெபின்னு சொல்லக்கூடாது. வேலை செய்யாத கிட்னி வேலை செய்து குணமா அற்புதமா? குணம். கிட்னியே இல்ல, ஜாம் பண்ண புது கிட்னி வந்துச்சு. அதான் இந்த வரத்தை ஆத்தும ஆதாயம் செய்றவங்க சுவிசேஷ ஊழியர்கள் கத்தர் அதிகம் கொடுத்தார். இந்த வரம் மட்டும் ஒண்ணுக்குள்ள நிறைய. அப்போ ஒவ்வொரு வரமும் ஆப்பிள் மாதிரி, ஆனால் இந்த குணமாக்கும் வரம் மட்டும் ஆரஞ்சு மாதிரி. ஒரு ஆரஞ்சு காய், ஆனா அதுக்குள்ள பல சுளைகள். ஏன்னா இயேசு 39 கசையடிப்பட்டாரு, பல வியாதிகளை சுகமாக்கு. அப்ப வியாதிகள்ல பல விதத்துக்கு எப்படி டாக்டர் அதுக்கு ஸ்பெஷலிஸ்டோ அதே மாதிரி குணமாக்கல நீ ஸ்பெஷலிஸ்ட் ஆகும். அப்ப நீங்க ஒண்ணுல இருந்து அதபடி அடுத்துக்குள்ள போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். ஆமென்.